Hi students, welcome to Chem3 tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 11 fun with symmetry. Okay, fun அப்படினா நமக்கே தெரியும் விளையாட்டு. Symmetry அப்படினு பாக்கும்போது symmetry அப்படினா என்னன்னா சமச்சீரானது. Okay, சமச்சீரான பொருட்களை தான் என்னன்னு சொல்றோம் symmetryன்னு சொல்லுவோம். சமச்சீர் அப்படினா என்ன? For example, ஒரு பொருளையோ இல்ல வடிவத்தையோ நடுவுல வச்சு மடிச்சா ரெண்டு பக்கங்களும் என்ன இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவோம் சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமச்சீரான பொருட்களை எடுத்துக்காட்டுகளுடன் கற்றுக்கொள்வது மற்றும் பயிற்சி செய்வதுதான் என்னன்னு சொல்லணும் fun with symmetry அப்படின்ற டாபிக்ல இதை படிக்க போறோம். In previous grades we have explored symmetry in rangolis, mask, bead strings and in building. இந்த முன்னாடி previous classல நம்ம இந்த symmetry பத்தி படிச்சிருக்கோம். சமச்சீரானதுல எதுல பார்த்தோம்? ரங்கோலியில பார்த்திருக்கோம், மாஸ்க்ல பார்த்திருக்கோம், bead stringsல பார்த்திருக்கோம், அதே மாதிரி buildingsல நம்ம பார்த்திருக்கோம். Let us explore more about symmetry. Okay, இந்த symmetry சமச்சீரானதை பற்றி இன்னும் இத பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த லெசன்ல படிக்க போறோம். Let us do அப்படின்ற டாபிக்ல ink design அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ink designனா எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். First, take a sheet of paper and fold it in half. Okay, ஒரு sheet of paper எடுத்துக்கிறோம். அது என்ன பண்றோம்? ரெண்டு half மடிக்கிறோம். Okay, ஒரு பெரிய sheet இது இருக்கு இல்லையா? இது என்ன பண்றோம்? அது அரை மார்க் கொடுத்திருக்காங்களே, அது மாதிரி என்ன பண்றோம்? நடுவுல ஒரு டாட் போட்டு நடுவுல மடிக்கிறோம். மடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? டாட்டட் லைன்ல இருக்கு. fold பண்றது. செகண்ட் பிக்சர்ல இது fold பண்ண pictures. Open it and sprinkle, that is sprinkle some drops of watercolors in the center of the fold. Okay, இப்ப மறுபடியும் என்ன பண்றோம்? இது இந்த picture 2ல step 2ல என்ன பண்றோம்? அது ஓபன் பண்றோம். மடிச்சு வச்சது ஓபன் பண்ணிட்டு சென்டர்ல என்ன பண்றோம்? some watercolors. Okay, நிறைய கலர்ஸ் வாட்டர் கலர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல இங்க் அதாவது வந்து கலர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கு இல்லையா? அது மாதிரி நிறைய கலர்ஸ் எடுத்து என்ன பண்றோம்? ஸ்பிரிங்கிள்னா தெளிக்கிறோம். எங்கன்னா சென்டர் பார்ட்ல தெளிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 3ல என்ன பண்றோம்? பிரஸ் இட் டு ஸ்ப்ரெட் த கலர் ஈவன்ட்லி. மறுபடியும் என்ன பண்றோம்? அதை ஃபோல்ட் பண்ணி அது மேல நல்லா பிரஸ் பண்றோம். அப்ப என்ன இருக்கு? அங்கங்க இங்க் டிராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்? பிரஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்? ஈவன் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, லுக் what you made. மறுபடியும் என்ன பண்றோம்? நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். ஓபன் பண்ணி பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு நீ பண்ணது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. Is it a symmetric pattern அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து symmetric pattern அப்படின்னு சொல்லும்போது எஸ். அப்ப என்ன ஆகும்? ஈவனா இருக்கு. ஏன்னா சென்டர்ல ஃபோல்ட் பண்ணி சென்டர்ல தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த வாட்டர் கலர்ஸ் வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டு சைடும் என்னவா இருக்கும்? ஈவன். ரெண்டு சைடும் என்ன இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ஃபோல்டு பண்ணும்போது என்ன இருக்கும்? கலர் வந்து என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். பட் ரெண்டு சைடும் என்ன இருக்கும்? ஈவனா தான் இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா எஸ் இட் is symmetrical pattern. Yes, it is என்னன்னு சொல்லணும்? நம்ம symmetrical pattern அப்படின்னு எழுதலாம். இதோட ஆன்சர் எஸ் symmetrical pattern. Next, second one. Where would you draw the line that divides this design into two equal halves? Okay, எங்க நம்ம லைன் டிரா பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேக்கிங் ஏ பேப்பர் ஏரோப்ளேன். ஓகே, பேப்பர்ல ஏரோப்ளேன் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபாலோ த ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்றோம்? நம்ம அதே மாதிரி ஒரு பெரிய ஷீட் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்றோம்? சென்டர்ல வச்சு என்ன பண்றோம்? ஒரு டிரா பண்றோம். லைன் டிரா பண்ணிட்டு அது என்ன பண்றோம்? நம்ம ரெண்டு ஃபோல்டா பிரிக்கிறோம். ஓகே, ரெண்டு ஃபோல்டா என்ன பண்றோம்? மடிக்கிறோம். அதுக்கப்புறம் தேர்ட் பிக்சர்ல என்ன பண்றோம்? நம்ம அந்த ஃபோல்ட மடிக்கிறோம். மடிச்சு என்ன பிறகு இந்த பிக்சர்ல காட்டிருக்க மாதிரி இங்க என்ன பண்றோம்? ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி என்ன பண்றோம்? உள்ளுக்குள்ள வச்சு ஃபோல்டு பண்றோம். ஃபோல்டு பண்ணத மறுபடியும் என்ன பண்றோம்? ஓகே, இங்க நம்ம மறுபடியும் டெவலப் இந்த மாதிரி பிக்சர் வரும். பிக்சர் 5ல ஓகே, ஃபிகர் 5ல இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும். நெக்ஸ்ட் இத பண்ணோம், இத மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்றோம் பிக்சர் 6ல. அப்ப இந்த மாதிரி 7 பேஜ் பிக்சர் ஃபிகர் 7 மாதிரி வரும். அடுத்து இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஃபிகர் 8. இதுதான் என்னன்னு சொல்றோம்? மேக்கிங் ஏ பேப்பர் ஏரோப்ளேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்க் த லைன் ஆஃப் சிமெட்ரி இன் ஃபிகர் 3, figure 4 and figure 5. ஓகே, இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா figure 3லயும் figure 4லயும் figure 5லயும் symmetrical லைனை டிரா பண்ண சொல்லிருக்காங்க. figure 3 நமக்கே தெரியும், இதுதான் symmetry சென்டர் லைன். ஓகே, சென்டர் லைன் இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம figure 3ல இருக்கக்கூடிய symmetrical லைன். நெக்ஸ்ட் figure 4ல இதுதான் symmetrical லைன். ரெண்டு மடிச்சோம்னா என்ன ஆயிடும்? ரெண்டு ஈக்குவல், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் figure 4ல. figure 5ல இதுதான் என்னன்னு சொல்றோம்? this one is called the center line of symmetry அப்படின்றத நம்ம டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி, how many lines of symmetry can you see in figure 8? நெக்ஸ்ட் இங்க figure 8 வரும். இது இருக்கு இல்லையா? இந்த figure 8ல ஓகே, how many line of symmetry? ஓகே, எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இதுல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. how many line of symmetry can you see in figure 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நிறைய லைனா இருந்தா கூட என்ன பண்ண முடியாது? நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஈக்குவல் பேஜஸா வராது. அப்ப என்னன்னு சொல்ல நம்ம ஒரே ஒரு only one line of symmetry. ஓகே, இதுல என்ன இருக்கு? only one line of symmetry மட்டும்தான் இருக்கு. only one line of symmetry அப்படின்றது. ஆனா நிறைய லைன் இருக்கிறத பார்த்து நிறைய சிமெட்ரி இருக்கிறது மாதிரி கிடையாது. இது சென்டர்ல இருக்கு இல்லையா? அந்த சென்டர்ல திக் லைன் இருக்குல்ல, இதுதான் என்னன்னு சொல்றோம்? இதுதான் இது ஒரே ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3.
When will you place a mirror to see the reflection of the right off side of figure 8? Will it look the same as the left off side? Okay, where will you place a mirror to see the reflection of the right off side of figure 8? Okay, இங்க எங்க mirror வச்சினா உங்க right side off நம்ம பார்க்க முடியும். Okay, அதே மாதிரி will it like the same as the left off side? அது left side மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்க வைப்போம்? யூசுவலா mirror வைக்கும்போது சென்டர்ல தான் வைப்போம். அப்ப என்னன்னு சொல்ல நம்ம place the mirror along the vertical middle line அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Place the mirror along the vertical. இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? That is place the mirror. Question number 3. That is CK. Place the mirror along the vertical middle line. Vertical middle line. ஏற்கனவே நம்ம டாட் டேஷ் இது போட்டிருக்கோம் இல்லையா? இங்கதான் சொல்லிருக்காங்க சென்டர்ல. நெக்ஸ்ட் fly the plane. ஓகே, இந்த பிளேன் என்ன பண்றோம்? நம்ம பறக்க விடுறோம். பறக்க விடும்போது சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, fly the plane அப்படின்னு கொடுத்துட்டு will the plane fly if there is no line of symmetry? ஓகே, இப்ப சப்போஸ் இப்போ இந்த பிளேன் வந்து பறக்குமா? ஓகே, ஒரு நம்ம கிளாஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணி பேப்பர்ல பண்ணி போடுவாங்களே, தூரம் வீசி எறிவாங்க, பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பேப்பர் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பிளேன் வந்து பறக்குமா? ஓகே, will the plane if there is no line of symmetry? இந்த மாதிரி பண்ணாம ஓகே, ரெண்டு சைடும் சிமெட்ரிக்கலாவே இல்லாம அது மாதிரி பண்ணோம்னா இந்த பிளேன் வந்து பறக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொன்னா? the plane will not fly properly. ஓகே, அது என்ன ஆகாது? ப்ராப்பரா அது fly ஆகாது. the plane will not fly properly அப்படின்னு எழுதலாம். எதுனா it is not symmetrical, no line of symmetrical line இல்லனா, ஓகே, சென்டர் லைன் இல்லனா அப்படின்னா என்ன வருது? the plane will not fly properly. Next, try to make an that is asymmetrical plane. Asymmetrical plane அப்படின்னு சொல்றாங்க. asymmetrical சமச்சீரானது இல்லாதது, அதுதான் என்னன்னு சொல்றோம்? asymmetrical plane அப்படின்னு சொல்லுவோம். அப்ப try to make this asymmetrical plane. அதே மாதிரி இன்னொரு plane நம்ம பண்ணுவோம். ஈக்குவலா இல்லாத plane பண்ண சொல்றாங்க. fly both the planes and see which plane flies for a longer time. ஓகே, ரெண்டு பிளேனையும் பறக்க வைக்கிறோம். ஒன்னு symmetrical plane, இன்னொன்னு asymmetrical plane. ஓகே, எந்த plane வந்து கொஞ்சம் longer distanceக்கு பறக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கே தெரியும். என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்கல் பிளேன். ஓகே, சிமெட்ரிக்கல் பிளேன். என்னன்னு சொல்லணும்? fly. ஓகே, flies for symmetrical plane, that is a fly for a longer time. Fly for a longer time and more smoothly. இது நல்ல ஸ்மூத்தா போகும். and more smoothly. Next, share your observation with your friend. Okay, இது வந்து என்னன்னு சொல்றோம்? That is உன்னோட observation உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லலாம்? That is asymmetrical planes fly. என்னன்னு சொல்லலாம்? That is fly வந்து unevenly அப்படின்ற என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, asymmetrical plane என்ன வராது? asymmetrical plane fly unevenly அப்படின்னு ஷேர் பண்ணலாம். Next, holes and cuts அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Mini has made this design by folding the cutting paper. Okay, holes னா என்னன்னு சொல்றோம்? சந்து. Okay, ஓட்ட போடுறோம் அதுதான் holes. அதே மாதிரி cut அப்படின்னா என்ன பண்ற? கட் பண்றோம். Okay, Mini has made this design by folding and cutting the paper. Mini வந்து இந்த டிசைனை பண்ணா என்ன பண்ணா? fold பண்ணி கட் பண்றது மூலமா இந்த டிசைனை பண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு பெரிய ஷீட் எடுத்துக்கிட்டா அதை ரெண்டா மடிச்சிருக்கா. இன்னொரு ஃபோல்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிக்கும் போது என்னவா இருக்காது? ரெக்டாங்கிளா இருக்கு. மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் ஆகும்போது அது என்ன இருக்கு? ஸ்கொயரா இருக்கு. அதை மறுபடியும் வரும்போது அது என்ன இருக்கு? ரெக்டாங்கிளா மாறுது. that is first ஸ்கொயரா மாறுது. அப்புறம் ட்ரையாங்கிளா, இந்த பிக்சர்ல ட்ரையாங்கிளா இருக்கு. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பிக்சர்ல என்ன பண்றாங்க? இந்த மாதிரி என்ன பண்றா? கட் பண்றா. ஃபோல்ட், அதாவது எட்ஜஸ் என்ன பண்றாங்க? ஃபோல்ட் பண்ணி அதை என்ன பண்றாங்க? கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா இந்த மாதிரி டிசைன்ஸ் அவ பாக்குறா. now it's your turn, take a square sheet of paper, do as instructed below. ஓகே, இதே மாதிரி இது உன்னோட டர்ன். நீ என்ன பண்ற? இதே மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி பண்ணி பாரு. உனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் வருதா அப்படின்னு பார்க்க சொல்லிருக்காங்க. First, let us see what Rani is making. Rani takes a piece of paper and fold it twice. இப்ப ராணி எப்படி பண்றா அப்படின்றத பார்க்கலாம். ராணி வந்து இந்த பிக்சரை மேக் பண்ண போறா. ராணி ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டா, takes a piece of paper and fold it twice. ரெண்டு டைம் அது என்ன பண்றாங்க? fold பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் fold பண்ணும்போது அது என்ன ஆகும்? ரெக்டாங்கிளா வரும். செகண்ட் டைம் fold பண்ணும்போது அது என்ன இருக்கும்? ஸ்கொயரா வரும். Next, she makes a straight cut at the corners and cuts out two squares on two sides as shown in the picture. என்ன பண்றா? இங்க ஒரு இருக்கு இல்லையா? இங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் என்ன பண்றா? கட் பண்ணி எடுக்கிறா. She makes a straight cut
at the cornerல இந்த சைடு கார்னர்ல அதே மாதிரி இந்த சைடுல இருக்கிற இந்த கார்னர்ல என்ன பண்றா ஒரு ஸ்கொயர் அளவுக்கு என்ன பண்றா கட் பண்ணி எடுக்கிறா. Okay, that is and cuts out two squares on two sides are shown in the picture. Next, challenge 1. Okay, challenge 1 la where would the hole and cut appear when you open the paper? Okay, எந்த இடத்துல அந்த கட்டோ அதே மாதிரி ஹோலும் அப்பியர் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு பாத்துக்கும் போது the cut appears symmetrically on all sides. ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், the cut appears symmetrically on all sides. ரெண்டு இடத்துலயும் பார்க்கும்போது என்ன இருக்கும், symmetrically எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுக்கப்புறம் every cut appears 4 times when the paper is open since the paper folded thrice. அதே மாதிரி the corner cut become என்ன ஆயிடும், cuts at all the 4 corners of the paper. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், the corner cut becomes cut all 4 corners of the paper. All 4 corners of the paper அப்படின்னு எழுதலாம். இது first one. Next one, second one என்னன்னா every cut appear, that is every cut, இது எல்லாம் first கூடிய answer. Every cut appear 4 times. Every cut appear 4 times when the paper is opened. When the paper is opened since the paper folded twice. Since the paper folded twice. ரெண்டு முறை மடிக்கிறதால 4 முறை நம்ம பார்க்கிறோம். Okay, folded twice. அதே மாதிரி that is the cut paper appear symmetrically on all sides அப்படின்னு சொல்றோம். cut paper. Okay, கட் பண்ண பேப்பர் இருக்கு இல்லையா, the cut paper, கட் பண்ண பேப்பர் இருக்கு இல்லையா, the cut paper appear symmetrically. Cut paper appears symmetrically on all sides. அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் இந்த சேலஞ்ச் 1க்கு எழுதலாம். Next, challenge 2 and challenge 3 கொடுத்திருக்காங்க. Challenge 2 ல fold a piece of paper once, put cuts in the middle as shown. How many sides will this paper when you open the folded paper? Okay, fold a paper once, ஒரு முறை fold பண்றோம். Put 2 cuts, ரெண்டு இடத்துல என்ன பண்றோம், middle. Okay, put 2 cuts in the middle சென்டர்ல ரெண்டு கட்டு போடுறோம். இதோ இங்க இருக்கு இல்லையா, செகண்ட் பிக்சர் இதோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி fold பண்ணிட்டு இங்க என்ன பண்றோம், ரெண்டு கட்டு போடுறோம். இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, ரெண்டு கட்டு போடுறோம். Okay, now when you open the folded paper, how many sides will this shape have when you open the folded shapes அப்படின்னு பார்க்கும்போது the shape will have எத்தனை இருக்கு, 4 sides. Just open பண்ணி பார்த்தோம்னா the shape will have 4 sides. Second one. Third one, fold a paper twice. Where would you cut to make a square hole in the center of the paper? How many cuts are required? அதே மாதிரி fold a paper twice. அதே மாதிரி where would you cut to make a square hole in the center of the paper? இங்க பண்றாங்க. ஓகே, இங்க பிக்சர் இத பண்ணிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி how many cuts are required அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணா 2 straight cuts. இங்க வந்து 2 straight cuts required. Okay, the cut, அதே மாதிரி the cut appears at the center forming a square hole. அப்படின்னு இதுக்கு ஆன்சர் எழுதலாம். Complete the designs below. Okay, கீழ சில டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நம்மள கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. Complete the designs below அப்படின்னு கீழ ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் கொடுத்துட்டாங்க. செகண்ட் பிக்சர் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற டிசைன், செகண்ட் பிக்சர்ல டிசைன், தேர்ட் பிக்சர்லயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இத பார்த்து நம்ம கீழ பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இத பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த் பிக்சர் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இப்படி பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு டிசைன். அதே மாதிரி இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன்ன கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி மேல இருக்கிற பிக்சர் பார்த்து கீழே இருக்கிறத நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து இங்க பண்ணிட்டு இங்க ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி எத்தனை லைன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைனை எடுத்துட்டு இப்படி கோலம் போட்டிருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி ஜாயின் பண்ணலாம்.
இது ஒண்ணு. அதே மாதிரி ஆப்போசிட்ல அடுத்து இங்க மேல அதே மாதிரி இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ் பண்ணலாம். Next, symmetry in shapes. Okay, shapes la eppadi symmetry kondu vara porom appdin kuduthirukanga. Look at the shapes given along the border. Draw these shapes on the dot grid. Which of the shapes are symmetrical? Draw the lines of symmetry. Okay, inga sila enna kuduthirukanga appdin paakumbodhu sila symmetrical pictures kuduthirukanga. Kila border la idu irukilla inga oru kite irukku, inga oru post box cover irukku, inga oru arrow mark irukku, inga oru picture irukku. நாலு குடுத்திருக்காங்களே இந்த நாலு நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? டிரா பண்ண சொல்லிருக்காங்க. Look at the shapes given along the border. Draw these shapes on the dot grid. இதுதான் உள்ளுக்குள்ள இருக்க அந்த புள்ளி வச்சிருக்கிறது dot grid. Which of the shapes are symmetrical? இதுல எதெல்லாம் symmetrical னு கொடுத்திருக்காங்க? Draw the lines of symmetry. இதுல என்ன பண்றோம்? நம்மள draw the line of symmetry நம்மள draw பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ first one என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா ஒரு kite draw பண்ணிருக்காங்க. அப்ப kite நம்ம கூட என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நம்ம picture வச்சு நம்ம draw பண்ணலாம். இப்போ first என்ன பண்ணலாம் அப்படினு பாக்கும்போது இதை அட்டாச் பண்றோம், இதை அட்டாச் பண்றோம். கைட் ஈஸியா எல்லாருமே டிரா பண்ணலாம். இதை பண்ணிடலாம். அதே மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது மாதிரி பண்ணிடுறோம். இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் பிக்சர் கைட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் இது கைட். இந்த மாதிரி ஒரு சின்னதா அட்டாச்மெண்ட் போட்டு கைட் பிக்சர் போட்டிருக்காங்க. இது கைட். செகண்ட் பிக்சர் ஒரு போஸ்டல் கவர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். தேர்ட் ஒன் ஒரு arrow mark. தேர்ட் ஒன் arrow mark. ஒரு arrow mark. ஃபோர்த் ஒன் மறுபடியும் ஒரு arrow mark மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதையே நம்ம டிரா பண்ணலாம். இந்த மாதிரி நாலு பிக்சரையும் கொடுத்திருக்கிற நாலு கார்னர்ல நாலு பிக்சரையும் நம்ம டிரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம பெருசா கூட பண்ணலாம், இல்ல இதே மாதிரி சைஸ்லயும் நம்ம பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் டிரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரிக்கல்ல சிமெட்ரியை டிரா பண்ண சொல்லிருக்காங்க. லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, இதுல எப்படி நம்ம சிமெட்ரிக்கல் லைன்ஸ் டிரா பண்ணுவோம் அப்படின்னு பாக்கும்போது சிமெட்ரினா என்ன ஆகும்? நடுவுல ஒரு லைன் டிரா பண்ணோம்னா என்ன ஆகும்? அது ரெண்டு ஈக்குவலா பிரியணும். அது பேர் தான் சிமெட்ரிக்கல். இது இருக்கு இல்லையா? இப்ப நான் சென்டர்ல இது மாதிரி லைன் டிரா பண்ணா இது என்னது? இது சிமெட்ரி. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? சிமெட்ரிக்கல் லைனை டிரா பண்ணலாம். இது சிமெட்ரிக்கல் லைன். இங்க சென்டர்ல ஈஸியா அழகா என்ன பண்ணலாம்? சிமெட்ரிக்கல் லைனை கொண்டு வரலாம். இங்க என்ன பண்ணலாம்? ஒரு சிமெட்ரிக்கல் லைனை டிரா பண்ணலாம். the symmetrical line. எல்லாத்துலயுமே என்ன வருது? draw the lines of symmetrical line. எல்லாமே என்னது? symmetrical figure அப்படின்னு draw பண்ணி காமிக்கலாம். Next, game with a mirror. Okay, கண்ணாடியை வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு விளையாட்டு விளையாடுவோம். Where would you place the mirror in shape A to get the shapes that is given below? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா where would we place the mirror? நம்ம மிரரை எங்க வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் கிடைக்கும். Okay, A to get the shapes of the given below. இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் A. Okay, A பிக்சர் அப்படி கொடுத்திருக்கோம். இது என்ன இருக்கலாம்? 1. அடுத்து என்ன இருக்கு? ரெண்டாவது பிக்சர் 2. நெக்ஸ்ட் மூணாவது 3. அடுத்து நாலாவது இப்படி, ஃபிஃப்த் ஒன் இப்படி, சிக்ஸ்த் ஒன் இப்படி. Where should we place the mirror in shape A to get the shapes given below? Okay, இந்த மிரர் எங்கெங்கெல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு மிரர் ஷேப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஷேப்ஸ் ஏன்ற ஒரு மிரர் எடுத்துக்கிறோம், ஏன்ற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம், ஏன்ற ஒரு ஷேப் எடுத்துக்கிறோம். அந்த ஏ ஷேப்ல எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் மிரர் வச்சோம்னா 1 ஃபர்ஸ்ட் ஃபிகர் கிடைக்கும், செகண்ட் ஃபிகர் கிடைக்கும், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
இதே மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, சர்க்கிள் த நம்பர்ஸ் whose mirror image is the same number. ஓகே, இங்க நெக்ஸ்ட் சர்க்கிள் த நம்பர்ஸ் whose mirror image இங்க கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா, அதோட மிரர் இமேஜ். இப்ப மிரர் இங்க வைக்கும் போது, இப்ப கீழே இருக்கு இல்லையா, கீழே வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதே மாதிரி ஒரு மிரர் இமேஜஸ் கிடைக்கும். 181. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வைக்கும்போது என்ன இருக்கும், இப்ப சைட்ல வைக்கிறோம் மிரர் இமேஜ். அப்ப 1, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 8, நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 1. இப்ப இங்க இந்த சைடு மிரர் இமேஜ் வைக்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு 6 இந்த சைடு வரும், நெக்ஸ்ட் 8 இங்க அப்படியே தான் வரும், நெக்ஸ்ட் 6 இந்த சைடு வரும். ஓகே, சைடுல மிரர் இமேஜ் வச்சோம்னா 6, 8, 6 இந்த மாதிரி ஒரு மிரர் இமேஜஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப சப்போஸ் இங்க இந்த பக்கம் இங்க வந்து கீழே வைக்கிறோம் மிரர் வந்து கீழே வச்சோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, அப்ப என்ன கிடைக்கும், ஒரு என்ன இருக்கும் 8 இப்படி வரும், நெக்ஸ்ட் 6 இப்படி வரும், 8 இப்படி வரும், நெக்ஸ்ட் என்ன வரும் 6 இப்படி வரும். இதுதான் என்ன இதோட மிரர் இமேஜ். Next, which digits from 0 to have the same mirror image? Okay, 0 to, அதாவது which digits from 0 to 9, okay, 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எந்த நம்பர்ஸோட மிரர் இமேஜ் என்ன இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 0ன்னு எடுத்துக்கணும். 0 மிரர்ல வச்சு பார்த்தா கூட என்ன இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப என்ன எழுதலாம், இதுக்கு ஆன்சர் 0 அப்படின்னு எழுதலாம். 0 ஒரு என்ன வரணும், சேம் மிரர் இமேஜ் we can get. நெக்ஸ்ட் என்ன வரும் 1 அந்த பக்கம் வச்சாலும் மிரர்ல வச்சும்போது லெஃப்ட் சைட்லயும் ஒரு 1 தான் இருக்கும், ரைட் சைட்லயும் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 8. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் 8. ஓகே, 8ன்றது என்ன இருக்கும், லெஃப்ட் சைட்லயும், அதாவது மிரர் இமேஜும் சாதாரண 0க்கு முன்னாடி மிரர் வச்சாலும் என்ன இருக்கும், ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லயும் சேம் 8 தான் இருக்கும். அதே மாதிரி மேக் சம் 4 digit number such that the mirror image is the same number. அதே மாதிரி ஒரு 4 digit நம்பர், எத்தனை சம் 4 digit நம்பர், சில 4 digit நம்பர் எழுதுங்க. the mirror image is the same number. அதோட மிரர் இமேஜும் சேம் நம்பராவே இருக்கணும், எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 686 இப்படி மிரர் இமேஜ்ல பார்த்தோம்னா 6 இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இப்போ 181 பார்த்தோம்னா என்ன இருக்கு, 181 சேமா இருக்கு. அப்ப அததான் என்னன்னு கேக்குறாங்கன்னா, ஓகே, மேக் சம் 4 digit number such that the mirror image is the same number. That is, where would you keep the mirror in each case? ஓகே, எந்த இடத்துல இந்த மிரர்ஸ் எல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கும். how many such numbers can you make? ஓகே, இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் உன்னால மேக் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 digit நம்பர்ன்றதால என்ன எழுதலாம், 4 எழுதலாம். ஓகே, 4 1s எழுதலாம். அதே மாதிரி என்ன எழுதலாம், 4 8s எழுதலாம். 1 2 3 4 இது எல்லாமே என்ன இருக்கும், மிரர் இமேஜ். பக்கத்துல வச்சாவோ கீழே வச்சாவோ எப்படி வச்சாலும் என்ன வரும், சேம் தான் we will get. ஓகே, டபுள், அதாவது வந்து 4 1 எழுதிட்டோம், 4 8 எழுதிச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1, நெக்ஸ்ட் 8 8 1 1 8 8 1. அதே மாதிரி என்ன எடுத்துக்கலாம் நம்ம, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 8 1 1 8 இதை வந்து 1 எழுதலாம். நெக்ஸ்ட் அப்ப 0வும் இருக்கு இல்லையா, 4 digit நம்பர்ல 0வும் இருக்கு இல்லையா, அப்ப எப்படி எழுதலாம், ஒரு 0 எடுத்துக்கலாம், தட் இஸ் 1 0 0 1 இப்படி எழுதலாம். 1 0 0 1. அதே மாதிரி 1000 கூட எழுதலாம், 1 000 கூட எழுதலாம், 1 2 3 இது கூட எழுதலாம். this is also a 4 digit number. okay, 8118 1881. next 1001. next இந்த மாதிரி நம்பர்ஸ் 3 1 2 3 1 2 3 4 5 6 இந்த 6 இமேஜஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி இன்னொன்னு 1001 எழுதியாச்சு, 1000 எழுதியாச்சு, 81188 ஃபர்ஸ்ட் 4 1 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் 4 8 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் 1881 எழுதியாச்சு, 8118 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் 1001 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் 1000. இந்த மாதிரி இமேஜஸ் நிறைய நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். guess my number. this is a 3 digit number near 120 whose mirror image is the same number. where is the mirror kept? ஓகே, இப்ப நம்ம என்னன்னு சொல்றோம், guess my number, என்னோட நம்பரை சொல்லு. I will call this line a mirror line or a line of reflection. ஓகே, என்னோட நம்பரை சொல்லு. guess my number. this என்னோட நம்பர் 3 digit நம்பர். அது எதுக்கு க்ளோஸரா இருக்கும், that is 120க்கு க்ளோஸரா இருக்கும். மிரர் இமேஜ் என்ன இருக்கும், சேம் நம்பரா இருக்கும். அப்ப where is the mirror kept? நான் மிரர் எங்க வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. I will call this line a mirror line or line of reflection. இந்த லைனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், நம்ம மிரர் லைன் சொல்லுவேன், இல்ல லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மேக் சிமிலர் questions and ask your friends to guess the number. இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நீ என்ன பண்ணணும், நம்பரை கெஸ் பண்ணி எழுது. Next, what did you notice about the letters written on the ambulance? Why are they written this way? Discuss. Okay. இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, what do you notice about the letters written on the ambulance? Okay, இப்ப நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் பாக்குறோம். ஆம்புலன்ஸ்ல ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்கும்னா, ஓகே, இங்க ஆம்புலன்ஸ் அப்படின்றது என்ன இருக்கும், ரிவர்ஸா இருக்கும். ஓகே, ஏஎம்பிஓ மிரர் இமேஜஸா இருக்கும். அப்போ why are they written in this way? ஏன் ஆம்புலன்ஸ்ல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாக்கோமா.
ஃபார் எக்ஸாம்பிள் அங்க மிரர் இருக்கு இல்லையா, சைட்ல 2 மிரர் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரியர் வியூ மிரர். அப்ப டிரைவரால என்ன பண்ண முடியும், ஈஸியா பின்னாடி வர்றது ஆம்புலன்ஸ் டிரைவ் எப்பவுமே அந்த பின்னாடி வர வண்டி வந்து என்ன ரிவர்ஸ்ல அவர் மிரர்ல பாக்கும்போது அது என்ன இருக்கும், ஆம்புலன்ஸ் கரெக்டா அவரால் பார்க்க முடியும். அதாலதான் என்ன பண்றோம், எப்பவுமே ரிவர்சல் லெட்டர்ஸ்ல அது கொடுத்திருக்காங்க. அவரை சைட்ல மிரர் வழியா பார்க்கும்போது இது என்ன இருக்கும், நேரா இருக்கும். அப்ப பின்னாடி வர்றது ஆம்புலன்ஸ் அப்படின்றது அவங்களால கஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து கேன் யூ கெஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன், வேர் டிட் ஐ கெப்ட் த மிரர். இப்ப உன்னால கெஸ் பண்ண முடியுதா, ஓகே இது நான் எங்க வச்சிருக்கேன், இந்த மிரர் நான் எங்க வச்சோம்னா இந்த மாதிரி இமேஜ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், கீழே சென்டர் கீழே வைக்கிறேன். கீழே வச்சா என்ன வரும், இது சி வரும். அடுத்து என்ன வருது, இது ஏ வரும், தலைகீழ வருது இல்லையா. அடுத்து என்ன வரும், இது டி வரும். அப்ப இந்த இடத்துல இதுக்கு கீழே இந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு என்ன வருது, இந்த வேர்டு வந்து கேட், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேன் யூ ஐடென்டிஃபை தீஸ் வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் இருக்கு ஐடென்டிஃபை பண்ணு. வேர் வில் யூ பிளேஸ் a mirror to read the following words correctly. அப்ப மிரர் எங்க வச்சா உனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர்ல வைக்கிறேன், இங்க வந்து இங்க வைக்கிறேன், நான் இந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு என்ன வரும், டி. நெக்ஸ்ட் என்ன வரும், தட் இஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன வரும், பி. அது மாதிரி வரும். இங்க நான் மிரர் வச்சோம்னா எனக்கு இந்த லெட்டர் கரெக்டா வரும், டேப்னு தெரியும். அதே மாதிரி இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு இல்லையா. அப்ப இங்க எப்படி வைப்பேன்னா கீழே வச்சோம்னா அப்ப என்ன வரும், சிக்கு கீழே வைக்கும் போது இந்த லெட்டர்ஸ்க்கு கீழே வச்சோம்னா என்ன வரும், சி. நெக்ஸ்ட் ஏ. நெக்ஸ்ட் என். அப்ப CAN அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்னா இந்த இடத்துல மிரர் வச்சோம்னா எனக்கு என்ன வரும், தட் இஸ் டபிள்யூன்றது இங்க என்ன வரும், எம் வரும். அடுத்து ஓ வரும். இங்க என்ன வரும், எம். அப்ப என்ன வரும், மாம். நெக்ஸ்ட் இது எங்க வரும் அப்படின்னு வரும்போது சைட்ல. அப்ப என்ன வரும், இங்க ஹெச், இங்க இ, இங்க என். அப்ப என்ன வரும், இது ஹென். அப்படின்னு மிரர் எங்கெங்க வச்சா எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்றத எழுதலாம். Now you try to write some words names in this way and challenge your friends to guess them. இதே மாதிரி நீ என்ன பண்ற, சில வேர்ட்ஸ் தலைகீழாவோ இல்ல லெஃப்ட் ரிவர்ஸ்லவோ எழுதி உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க சொல்லு. Can you also try doing this with the script of your own language? ஓகே, இந்த மாதிரி நீ ஜஸ்ட் எழுதி நிறைய ஒரு பேசேஜ் எழுதி உன்னோட ஓன் லாங்குவேஜ்ல நீ எழுதி பாரு. Next, complete the following to make symmetrical shapes. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சிலது என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நம்மள கம்ப்ளீட் பண்ணி சிமெட்ரிக்கல் ஷேப்புக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம சிமெட்ரிக்கல் ஷேப்ல இதை கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2 லைன் கொடுத்திருக்காங்க, மீதி 2 லைனை கம்ப்ளீட் பண்ணணும். இது என்னது, ஒரு ரெக்டாங்கிள், இதை போடலாம். அடுத்து இது என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் ஆக்கலாம், இல்ல என்னவா ஆக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கூட கொண்டு வரலாம். இல்லன்னா என்ன கொண்டு வரலாம், 1 2 3 4 1 2 3 4ன்றது ஒரு ரெக்டாங்குலராவும் கொண்டு வரலாம். ஏற்கனவே 1 2 3 4 இது ரெக்டாங்குலரா கொண்டு வரலாம். இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், complete the following, that is to make symmetrical shape. இது எப்படி symmetrical shape கொடுத்திருக்கிறது, symmetrical shape. இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் fifth one, observe the shapes. How many sides does each shape have? Okay, observe the shape. Okay, இந்த shapes நீ நல்லா கவனிக்கும் போது how many sides does each shapes have? Okay, ஒவ்வொரு ஷேப்புக்கும் எத்தனை சைடு இருக்கு, பக்கங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. How many line of symmetry does each shapes have? அதே மாதிரி இந்த வடிவங்களுக்கு எத்தனை சிமெட்ரிக்கல் இருக்கு, சிமெட்ரி இருக்கு. அதே மாதிரி you may trace. Symmetry means சென்டர்ல கோடு போட்டா 2 ஆஃபா பிரியும். அதே மாதிரி கீழே horizontal, vertical, horizontal லைன் போறோம் இல்லையா, சைடு ஸ்லாண்டிங் அந்த மாதிரி போகும்போது 2 ஆஃபா பிரியுது இல்லையா, அதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அப்ப you may trace these shapes and check the lines of symmetry by folding the shapes. இந்த மாதிரி என்ன பண்ண, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபோல்ட் பண்ணி அதுல எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, அந்த கோடு சிமெட்ரின்றது ஓகே, சென்டர்ல ஒரு கோடு போட்டா எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரியும், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சிமெட்ரின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி நீ பண்ணி பாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன ஆகும், இதுல ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணா எனக்கு என்ன வருது, சிமெட்ரிக்கல் ஷேப் இதுல வராது. அப்ப இது வராது, ஈக்குவல் ஆஃப் வராது. இங்க சென்டர்ல கோடு போட்டா ஈக்குவல் ஆஃப் வராது, இது வராது. நெக்ஸ்ட் நான் இங்க ஃபோல்ட் பண்ணா என்ன வரும், நம்மளுக்கு சிமெட்ரிக்கல் லைன் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும், சிமெட்ரிக்கல் லைன் வரும். இங்க வராது. அதே மாதிரி இங்க என்ன வரும், symmetrical shapes. இங்க எத்தனை pages, first என்ன கேக்குறாங்க, how many sides does each shapes have? இது எத்தனை இருக்கு, 3 sides. இது எத்தனை இருக்கு, 3 sides. இது எத்தனை இருக்கு, இது unsymmetrical, symmetrical கிடையாது. இது என்ன இருக்கு, 3 sides இருக்கு. அதே மாதிரி இங்க பாக்குறோம், இந்த சைடுல இது என்ன இருக்கு, symmetrical shapes வருமா அப்படின்னா yes.
ஓகே இதுல எஸ் அப்ப என்னன்னு சொல்றோம் இதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஓகே that is how many lines of symmetry that each shapes have அப்படின்னா இது எல்லாத்துக்குமே 1. ஓகே இது எல்லாத்துக்குமே 1 line of symmetry 1 line of symmetry 1 line of symmetry. இது வந்து எத்தனை ஷேப் that is sides எத்தனை இருக்குன்னா sides வந்து 4 sides. sides ன்னு பாக்கும்போது இது 4. இங்க sides எல்லாமே இந்த காலத்துல sides எல்லாமே என்ன இருக்கு 3. ஓகே இங்க sides எல்லாமே that is 4. அதே மாதிரி line of symmetry எத்தனை இருக்கீங்கன்னா 1 தான் இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். இதுல எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதை இப்படி டிரா பண்ணலாம். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து என்ன வரணும் இப்படி டிரா பண்ணலாம். இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து கிராஸ்ல கூட டிரா பண்ணலாம் நம்ம. This is also a line of symmetry. அப்ப எத்தனை வரும் இது that is sides 4 ஆனா என்ன வருது 3 lines. இந்த சைடும் ஒரு லைன் டிரா பண்ணலாம். ஓகே diagonal. ஓகே diagonal. அப்ப 1 2 3. ஓகே யூசுவலா diagonal 1 ன்னு எடுத்துப்போம். அப்ப எத்தனை வரும் 3. அப்ப 3. அதே மாதிரி 1 2 இங்க இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் 1 2 3 4. அப்ப ஸ்கொயர் அது இது எல்லாமே எத்தனை வருது that is இங்க ஸ்கொயர்ஸ்ல எத்தனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 சைட்ஸ்ல இருக்கிறது. இப்ப எத்தனை வரும் இதுல சிமெட்ரிக்கல் வரும்போது 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன பண்ணலாம் இப்படி ஒரு கோடு போடலாம் இப்படி ஒரு கோடு பண்ணலாம் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஓகே இப்படி ஆப்போசிட்லயும் போடலாம். இதுல எல்லாமே ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இந்த சைட்லயும் போடலாம் சிமெட்ரிக்கல். ஓகே அப்ப இந்த மாதிரி டிரா பண்ணலாம். அதே மாதிரி இது எத்தனை சைடு இருக்குன்னா 4 சைடு இருக்கு. இது 4 சைடு இருக்கு. அதே மாதிரி 4 லைன் ஆஃப் சிமெட்ரி போடலாம். இங்க வந்து இங்க 1 இங்க போட்டோம்னா that is line of symmetry 2. ஓகேவா அதே மாதிரி இந்த ஆஃபையும் கொண்டு வரலாம். இது சென்டர் ஆஃப் இதையும் கொண்டு வரலாம். இந்த பக்கம் சென்டர் ஆஃபையும் கொண்டு வரலாம். இதெல்லாம் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க வரும் இங்க ஒரே லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் தான் 4 sides பட் என்ன இருக்கு 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. இது 1 லைன் மட்டும் தான் 4 sides பட் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கு that is first one. இங்கேயும் போட்டோம்னா இந்த diagonals மட்டும் தான் வரும் 1 நெக்ஸ்ட் இந்த diagonal 2 தான். அப்ப இங்க சென்டர்ல 1 இந்த சைடு 1 4 சைடு பட் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. 4 சைடு பட் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்க பார்த்தோம்னா எத்தனை இருக்கு that is இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி போடலாம். இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. 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 அதே மாதிரி இங்க இதுக்கும் போடலாம் 1 2 இப்படியும் போடலாம். இந்த சைடும் போடலாம். ஓகே அப்ப இந்த சைடு இருக்கிறது எல்லாமே எதுன்னு சொல்லுவோம் 3 சைட்ஸ். இந்த சைட்ஸ் இருக்கிறது எல்லாமே 3 சைடு லெஃப்ட் சைடு. இங்க எல்லாமே என்னன்னு சொல்றோம் 4 சைட்ஸ் வித் என்ன ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி டிஃபர் ஆகும். சிலதுக்கு 1 இருக்கும், சிலது 2 இருக்கும், சிலது 3 இருக்கும், சிலது 4 இருக்கும். ஓகே சிலதெல்லாம் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இதுக்கெல்லாம் என்ன இருக்கு 4 சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் டைலிங் த டைல்ஸ். ஓகே டைலிங் த டைல்ஸ் அப்படின்னா டைல்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். ஓகே ஹியர் ஆர் சம் பேட்டர்ன்ஸ் வித் டைல்ஸ். ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் தட் இஸ் டைல்ஸ். ஓகே அண்ட் கண்டினியூ த பேட்டர்ன். இங்க என்ன இருக்கு சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைல்ஸ் வந்து டைல்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் தரையில பதிப்போம் இல்லையா. ஓகே ஃப்ளோர் போடுவோம் இல்லையா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் டைல்ஸ். அந்த டைல்ஸோட டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன ரிப்பீட்டிங் யூனிட் வந்து நம்ம போட சொல்லிருக்காங்க. இது சிலது பாதி போட்டிருக்காங்க மீதி என்ன பண்ண நீ பண்ண அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ப்ளூ கலர் எடுத்துப்போம். அவங்க ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளூ எங்க இருக்குன்னா இந்த ஆஃப்ல இருக்கு. இந்த ஆஃப்ல ப்ளூ இருக்கு. ஓகே இங்க ப்ளூ போட்டுருவோம். அடுத்து டிசைன் எங்க வருதுன்னா இந்த ஆஃப். அடுத்து நெக்ஸ்ட் எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து இங்க இந்த ஆஃப் இங்க கொஞ்சோண்டு இடம் மேல டாப்பு. அடுத்து இங்க சைட்ல அதே மாதிரி மேல டாப்பு இங்க சைட்ல மேல டாப்பு இங்க சைட்ல
எல்லா இடத்தையும் என்ன பண்ணணும்னு நம்ம இப்போ கலர் பண்ணணும். இங்க போட்டுறோம். அடுத்து அதே மாதிரி இந்த டைலோட இது கண்டினியூ பண்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் இல்ல, நெக்ஸ்ட் தேர்டோடது நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்னு விட்டு ஒன்னு போடணும். இது ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்த பாக்ஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி மேல ஒரு டைலுக்கு வரும். இந்த மாதிரி ப்ளூ கலர் டைல் டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். இது ப்ளூ கலர் டைல் டிசைன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ கிரீன் கலர் டைல் டிசைன்ஸ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் கிரீன் கலர். எங்கெங்கெல்லாம் எம்டியா இருக்கோ அங்க எல்லாமே என்ன பண்ண போறோம், கிரீன் கலரை கொடுத்து
இந்த மாதிரி டைலோட டிசைன்ஸ் நம்மளே போடலாம். நெக்ஸ்ட் கீழே ஒரு டைல் டிசைன் இருக்கு, அதையும் நம்மள போட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்கிற டைல்ஸ் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைல்ஸ் அட் த டைல் ஷாப். ஓகே, டைல் ஷாப்ல இருக்கிற டைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுல சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதை எப்படி போடணும். ஓகே, டைல் ஷாப்ல இருக்கிற சில ஸ்டைல்ஸோட டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி நம்மளையும் போட சொல்லிருக்காங்க. பப்ளு சாச்சா மேக்ஸ் பியூட்டிஃபுல் டைல்ஸ் ஆஃப் த கைண்ட்ஸ் ஷோன் பிலோ. பப்ளு சாச்சா வந்து நிறைய கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற பிக்சர்ஸ்ல நிறைய டைல்ஸோட டிசைன்ஸ் வச்சிருக்காரு. டிசைன் கிரியேட்டிவ் டைல்ஸ் ஆஃப் யுவர் ஓன் இன் த ஸ்பேஸ் given below. You may use a rangometry kit or shape cutouts. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நீங்க கீழே சில ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம், அதுல என்ன பண்ணலாம், உன்னோட ஓன் கிரியேட்டிவ் வச்சு சில டைல்ஸோட டிசைன்ஸ் நீயே மேக் பண்ண அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது rangometry கிட்டும் யூஸ் பண்ணலாம். rangometricனா என்ன, வெவ்வேறு வடிவத்துல இருக்கக்கூடிய கலரா இருக்கக்கூடிய ஒரு கட் அவுட், அதுதான் என்னன்னு சொல்லணும், rangometry அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு கூட நம்ம போடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது, இப்ப நம்ம இங்க ஒரு இது ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு போடலாம். அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இங்க ஒரு கோடு, அதே மாதிரி இந்த இடத்துல சிமெட்ரிக்கல் லைன் டிரா பண்ணிடுறோம். அடுத்து சிமெட்ரிக்கல் லைன் டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு ஓகே, இங்க இருக்கிறது மட்டும் ஜஸ்ட் ஒரு ஜாயின் பண்றோம். இது எக்ஸாகன். இந்த எக்ஸாகனை வச்சு நீயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் போடுன்னு சொல்லியிருக்காங்க. டைல் டிசைன், இது எல்லாமே டைல்ஸோட டிசைன்ஸ். போட்டு இந்த மாதிரி கலரா நீ என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற டிஃப்ரெண்டா வச்சு என்ன பண்ணலாம், ஒரு டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப சப்போஸ் இப்படி இன்னொரு டிசைன் போடணும்னா எல்லாமே எக்ஸாகன் ஷேப். செகண்ட் ஒன் இதே மாதிரி செகண்ட் 4 எக்ஸாகன் இருக்கு, இதுவும் எக்ஸாகன் தான். எக்ஸாகன்லயும் இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸாகன் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணி நம்மளாவே கலர் கொடுக்கலாம். இது ஒரு ரங்கோலி டிசைன். அடுத்து ஸ்கொயர்ல சில டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி டிரா பண்ண போறோம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர்ல டிசைன்ஸையும் இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைன்ஸ் நம்மளாவே போடலாம், இல்ல சின்ன டிசைன்ஸ் கூட நம்ம போட்டு நம்ம காமிக்கலாம். நெக்ஸ்ட், which shapes do you use to make tiles? ஓகே, எந்தெந்த ஷேப்பை நீ யூஸ் பண்ணிருக்க, டைல்ஸுக்கு எந்தெந்த மாதிரி ஷேப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரைல் டிரா பண்ணணும்னா ட்ரையாங்கிள்ஸ், ரெக்டாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் எக்ஸாகன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட், which of the tiles are symmetrical? Draw the line of symmetry if any way. ஓகே, which of this are symmetrical அப்படின்னு வரும்போது எல்லாமே இங்க கொடுத்துட்டு நம்ம டிரா பண்ணது, மேல டிரா பண்ணது எல்லாமே என்ன, சிமெட்ரிக்கல் லைன் தான். ஓகே, அப்ப draw the lines of symmetry if any. ஓகே, இங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேல இருக்கிற பிக்சர்ஸுக்கு சிமெட்ரிக்கல் லைன் டிரா பண்ணணும்னா எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது this one is the symmetrical line. இதுக்கு மேல இருக்கு இல்லையா, இதுதான். this one is the symmetrical line. இது டிரா பண்ணலாம். ஓகே, அப்ப draw the line of symmetry if any. ஏதா ஒன்னதுக்கு சிமெட்ரிக்கல் லைன் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், make more tiles by joining 2 or more shapes. Trace them in your notebooks to create paths, no gaps or overlap. இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க நிறைய ஷேப்ஸ் நம்ம டிரா பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது, முக்கியமான ஒண்ணு, ரெண்டுத்துக்கும் நடுவுல நிறைய கேப் வரக்கூடாது. அதே மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு பிக்சர் வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது. இது வந்து நீங்களாவே பண்ணலாம். இந்த 4வது டிசைன் வந்து do it yourself. ஓகே, நீங்களாவே சில டிசைன்ஸ் பண்ணி நீங்களாவே உங்களோட ஓன் கிரியேஷன்ல பண்ணலாம்.
Next, fourth one, look at the following shapes. What do you notice? Okay, இங்க சில pictures இந்த pictures பாருங்க. இந்த pictures பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன கவனிக்கிறீங்க, என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, டிஸ்கஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சர்ல, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்லயும் செகண்ட் பிக்சர்லயும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்க, என்ன நீங்க கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்லயும் செகண்ட் பிக்சர்லயும் பார்க்கும்போது that is the shapes fit properly அப்படின்னு வருது. the shapes. ஓகே, இதுல ஒரு ஷேப்ஸும் என்ன இருக்கு, நல்லா கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. the shapes fit together properly அப்படின்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதலாம். ஓகே, the shapes fit together properly. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அங்க என்ன இருக்கு, there is no overlap. there is no overlaps or gaps. Next, third one, என்ன இருக்கு, that is repeated. Shapes are repeated again and again. Shapes are repeated again and again. Next, only colors differ. Only colors are different, but the shapes remains the same. First only, second only shapes. Okay, இந்த பேட்டர்னுக்கு பேரு தான் டைலிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். Such patterns are called tiling pattern. இது டைல்ஸ் கூடிய முக்கியமான பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட், மேக் ஃப்ளோர் பேட்டர்ன்ஸ் வித் யுவர் டைல். ஓகே, உன்னோட டைல்ல ஃப்ளோர் தரையில பதிகிற மாதிரி இந்த டைல் இருக்கு இல்லையா, அந்த டைல்ல மேக் ஃப்ளோர் பேட்டர்ன்ஸ். மினி ஹஸ் மேட் எ ஃப்ளோர் பேட்டர்ன் as shown below. ஓகே, மினி வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் பேட்டர்ன் பண்ணியிருக்கா. ரிமெம்பர் there should be no overlaps and no gap. ஓகே, என்ன பண்ணக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ என்ன பண்ண, நீயும் அதே மாதிரி சில டைல் பேட்டர்னை பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சில டைல் பேட்டர்ன்ஸ் இப்ப நம்மளே போடணும்னா அப்படின்னா இது மாதிரி கூட போடலாம். ஒன், இந்த மாதிரி டைல் பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் நம்மளாவும் மினி போட்டிருக்க மாதிரி நம்மளும் சில பேட்டர்ன்ஸ் நம்ம போடலாம். நெக்ஸ்ட், மிஸ்ஸிங் ஏ கேட்டி வால். ஓகே, நான் மேக்கிங் ஏ கேட்டி வால். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேட்டோட பிக்சர் எப்படி டிரா பண்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் 1ல டேக் a square piece of paper, mark as shown to make the cat's head and ears. ஓகே, இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், now cut along the outline and slide at the top piece down to align with the larger piece. ஓகே, இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இங்க நம்ம ஆல்ரெடி இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கட் பண்ணி எடுக்க சொல்லிருக்காங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பீஸை கொண்டு வந்து கீழே பாட்டம்ல வைக்க சொல்லிருக்காங்க. ஸ்டெப் 3ல டேப் த பீசஸ் டுகெதர். ஓகே, இந்த ரெண்டு பீஸ் என்ன பண்ணிருக்காங்க, நல்லா டேப் பண்ணி ஒட்டிடணும், அது மேல நல்லா ஒட்டிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல now the real fun begins. இப்பதான் ஒரு உண்மையான ஃபன் ஸ்டார்ட் ஆக போகுது. trace the outline of the cat pattern on a large ear piece of the paper and make its face. ஓகே, இங்க பெருசா இருக்கு இல்லையா, அப்ப அதை வச்சு என்ன பண்ண, அந்த மேல இருக்கிற பெரிய பீஸ்ல என்ன பண்ற, அந்த அந்த கேட்டோட காது. ஓகே, அந்த கேட்டோட காது அதே மாதிரி அதோட கண்ணை வச்சு டிரா பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துறோம். ஓகே, இது ஒண்ணு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு. நெக்ஸ்ட் இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு இருக்கு. அடுத்து இங்க ஒரு லைன் இருக்கு. அடுத்து இங்க கட் பண்ணி எடுத்த பீஸ், இங்க ஸ்ட்ரெயிட் இப்படி இருக்கு. இங்க பெருசா இருக்கு இல்லையா, இந்த பெருசா இருக்கிற இடத்துலதான் என்ன பண்றாங்க, அதோட கண்ணை டிரா பண்ணணும்.
பெருசா இருக்கிற பீஸ்ல அதோட கண்ணையும் அதோட இருக்கு இல்லையா அதோட நோஸையும் அதோட பேஸையும் டிரா பண்ணி ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, நீங்க குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அப்ப யுவர் வால் இஸ் ரெடி. ஓகே, உன்னோட கேட்டி வால் இஸ் என்னன்னு சொல்றோம் ரெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரியேட் மோர் ஆஃப் தீஸ் டைல்ஸ். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்றான் நீயாவே சில டைல்ஸ் ஒன்னு இல்ல பேப்பர் எடுத்து ஃபோல்டு பண்ணி இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வரும். ஓகே, கிரியேட் மோர் ஆஃப் தீஸ் டைல்ஸ். சம் ஐடியாஸ் டு மேக் கிரியேட்டிவ் வால் பேட்டர்ன்ஸ் ஆர் given below. இந்த டைல்ஸ் எங்க ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தா செவத்துல ஒட்டுறது. டைல்ஸ்ன்றது தரையில மட்டும் போடுறது இல்ல, செவத்துலயும் சில இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய இடத்துல ஷாப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா என்ன இருக்கும் செவத்துல டைல் ஒட்டி இருக்கிற பார்க்கலாம். இதெல்லாம் செவத்து வால் டைல்ஸோட டிசைன்ஸ். ஓகே, இங்க கொடுத்துருக்குது. இங்க என்ன இருக்கு ஸ்டில் பர்ஃபெக்ட்லி வித்வுட் எனி கேப்ஸ். இந்த டைல்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு தட் இஸ் நல்ல ஃபிட் ஆயிருக்கு, பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு. அதே மாதிரி எதுவும் இல்ல கேப் இல்ல ஓவர்லாப் இல்ல. இஸ் இட் ஃபன்? ஜஸ்ட் கட் ஸ்லைட் அண்ட் பேஸ்ட். ஓகே, இதனால ஃபன்னா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ண இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. யுவர் டைம் இஸ் ரெடி டு மேக் ஏ கிரியேட்டிவ் வால். ஓகே, ஒரு நல்ல கிரியேட்டிவான வால். ஓகே, ஒரு வால் ஒரு சாதாரண ஒரு சுவர் இருக்கு. என்ன பண்ணுது உன்னோட டைல்ஸ் வந்து ஒரு கிரியேட்டிவ் டிசைனா இருக்கும். Next, let's go on a nature walk project time. இது என்ன பண்ணணும் நீங்களா பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஓகே, let's go on a nature walk. Wow, look at these leaves. They too like symmetrical. உடனே போறாங்க, நடந்து போகும்போது ஒரு இலையை பாக்குறாங்க. இந்த இலை கூட எப்படி இருக்கு சிமெட்ரிக்கலா தானே இருக்கு. இங்க இந்த சென்டர்ல ஒரு கோடு இருக்கு, இந்த பக்கம் இருக்கும்போது இதுவும் சிமெட்ரிக்கலா. Look, the butterfly is also symmetrical. உடனே இவ சொல்றான் பட்டர்ஃபிளை கூட என்ன இருக்கு சிமெட்ரிக்கலா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப go for a nature walk to a nearby park around your school with your teacher or your parent. உங்க டீச்சர் கூடவோ உங்க பேரண்ட் கூடவோ உங்க கிட்ட இருக்கிற பார்க்குக்கு போற. அப்சர்வ் தி பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் ஆர் சிமெட்ரி அரவுண்ட் யூ கேர்ஃபுல்லி. உன்னை சுற்றி உள்ள பொருட்களுடைய டிசைன்ஸ் அதோட சமச்சீரான தன்மை இது எல்லாத்தையும் என்ன பண்ற அப்சர்வ் பண்ண. கலெக்ட் லீவ்ஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் தட் ஹேவ் ஃபாலன் ஆன் தி கிரவுண்ட். என்ன பண்ற நிறைய பெட்டல்ஸ் லீவ்ஸ் இருக்கும். ஓகே, இலைகள் இருக்கும், அதோட இலைகள் அடுத்து பெட்டல்ஸ் இருக்கும், ஃபிளவர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கீழே தரையில பறிக்க கூடாது. ஆனா என்ன பண்றான் தரையில விழுந்திருக்கிற அந்த ஃபிளவர்ஸ் பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண கலெக்ட் பண்ண. இதுதான் என்னது உன்னோட ப்ராஜெக்ட். Categorize the leaves into symmetrical and non-symmetrical. நீ கலெக்ட் பண்ணி வந்ததை என்ன பண்ணுவோம் கேட்டகரைஸ் பண்ணி எதெல்லாம் சிமெட்ரிக்கல் எதெல்லாம் நான் சிமெட்ரிக்கல் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணோம். மேக் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வித் லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். ஓகே, நிறைய லீவ்ஸ் கலெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ண நிறைய டிசைன்ஸ் போடு பேட்டர்ன்ஸ் போடு வித் லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். நெக்ஸ்ட் மேக் கிரீட்டிங் கார்டு யூசிங் இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ட்ரை ஃபிளவர்ஸ். ஓகே, மேக் இதை வச்சு என்ன பண்ண ஒரு கிரீட்டிங் கார்டு. ஓகே, இந்த இம்பிரிண்ட் இருக்கு இல்லையா லீவ்ஸ் நல்லா ஒட்டி வச்சு ட்ரை ஃபிளவர்ஸ் வச்சு லீவ்ஸ் ஒரு புக்குக்கு நடுவுல வச்சு நல்லா மூடி வச்சுட்டோம். கொஞ்ச நாள் அது என்ன ஆயிடும் ட்ரை ஆயிடும் இல்லையா? அப்ப அதை வச்சு ஃபிளவர்ஸ் ட்ரை ஃபிளவர்ஸ் லீவ்ஸ் வச்சு என்ன பண்ணி கிரீட்டிங் கார்டு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் அனிமல்ஸ் ஆர் டிசைன்ஸ் யூசிங் லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அனிமல்ஸோட டிசைன்ஸ் நம்ம பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது என்னன்னு சொல்லலாம் டூ இட் யுவர் செல்ஃப். திஸ் ஒன் இஸ் த ப்ராஜெக்ட் ஐடியா. சோ இந்த மாதிரி நம்மளே அழகா பண்ணலாம். திஸ் ஒன் இஸ் ஃபார் யூ, டூ இட் யுவர் செல்ஃப். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.